வணக்கம். செய்திகள். பாராளுமன்றம் நடக்காததால் தினப்படி வேண்டாம் என காங்கிரஸ் கட்சி எம்பிக்கள் கூட்டாக அறிவித்துள்ளனர். எதிர்கட்சிகளின் அமளி காரணமாக பாராளுமன்றம் தொடர்ந்து 11வது நாளாக நேற்று முடங்கியது. இதனால் 78 கோடி ரூபாய் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதற்கிடையே பாராளுமன்றம் நடக்காத நாட்களுக்கான எங்களின் தினப்படியை ஏற்கப் போவதில்லை என காங்கிரஸ் எம்பிக்கள் அறிவித்துள்ளனர். ஸ்பெக்ட்ரம் முறைகேடு விவகாரம் குறித்து பாராளுமன்றம் கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதனால் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பாராளுமன்றத்தின் இரு சபைகளும் முடங்கியுள்ளன. இந்நிலையில் நேற்று லோக்சபா தொடங்கியது. எதிர்கட்சிகள் மீண்டும் அமளியில் ஈடுபட்டன. இதனால் சபை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு இறுதியில் வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதனால் தன்னால் முடிவு காண முடியவில்லை என பிரணாப் முகர்ஜி ஒப்புக்கொண்டார். இந்த முட்டுக்கட்டை நிலைக்கு அரசு காரணம் என்று எதிர்கட்சிகள் கூறுகின்றன. இந்நிலையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் முடக்கப்பட்டுள்ளதால் 78 கோடி ரூபாய் அளவிற்கு பொதுமக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பாராளுமன்றம் தொடர்ந்து முடங்கி வரும் சூழ்நிலையில் எம்பிக்களுக்கு தினப்படியாக 2000 ரூபாய் அரசு வழங்கி வருகிறது. அலுவல்கள் எதுவும் நடக்காமலேயே இந்த பணத்தை வாங்கினால் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி ஏற்படும் என கருதி 100க்கும் அதிகமான காங்கிரஸ் எம்பிக்கள் லோக்சபா சபாநாயகருக்கும் ராஜ்யசபா தலைவருக்கும் கடிதம் எழுதியுள்ளனர். ஒவ்வொரு எம்பியும் தனித்தனியாக எழுதியுள்ள அந்த கடிதத்தில் தங்களுக்கு தினப்படி வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளனர். கொழும்பு தூத்துக்குடி இடையே கப்பல் போக்குவரத்தை தொடங்க இரு நாடுகள் முடிவு செய்துள்ளதாக SM கிருஷ்ணா தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் 4 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா இலங்கை அதிபர் ராஜபக்சேவை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்பு உறவு, தமிழர் பிரச்சினைக்கான தீர்வு ஆகிய விஷயங்கள் குறித்தும் கொழும்பு தூத்துக்குடி இடையேயான கப்பல் போக்குவரத்தை தொடங்குவது எனவும் சுற்றுலா துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டது. செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா இலங்கை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு அரசிற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பு நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளப்படும் என நம்புகிறேன். தமிழர்களை மறு குடியமர்த்தும் பணிகளை விரைவுபடுத்தும்படி தமிழக முதலமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளார். ஏற்கனவே பெரும்பாலான தமிழர்கள் மறு குடியமர்த்தப்பட்டு விட்டனர். இன்னும் 17,000 20,000 பேர் வரை மட்டுமே முகாம்களில் உள்ளனர். அவர்கள் விரைவில் குடியமர்த்தப்படுவர். இந்த பிரச்சனையை இலங்கை அரசு உணர்வு பூர்வமாக அணுகும் என நம்புகிறேன் என்றார். குஜராத் மாநிலம் பர்கௌலி அருகே உள்ள வரேலி கிராமத்தில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமியை சிறுத்தை புலி கடித்துக் கொன்றது. கொல்லப்பட்ட சிறுமியின் உடலை காட்டுக்குள் இழுத்து சென்றது அந்த சிறுத்தை புலி. மறுநாள் காலை சிறுமியின் உடலை காவல்துறையினர் அருகே உள்ள காட்டுக்குள்ளிருந்து மீட்டனர். மேலும் 6 பேரை சிறுத்தை புலி கடித்து குதறி உள்ளது. பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர். சென்னை செம்மஞ்சேரியில் 2.67 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தனியார் தொண்டு நிறுவனம் கட்டிக் கொடுத்த ஆரம்ப சுகாதார நிலைய புதிய கட்டிடத்தை திறந்து வைத்த துணை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வீடுதோறும் சென்று ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் முறையை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் என் ஸ்கோர் என்ற புதிய முறையில் 30 வயதிற்கு மேல் உள்ள 1,20,00,000 குடும்பங்கள் பயன்பெறும் விதத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. 2,35,000 பணியாளர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்த பயிற்சி பெற்று தயார் நிலையில் உள்ளனர். இம்மாதிரியான புதுமையான திட்டம் இந்தியாவில் முதன்முறையாக தமிழகத்தில்தான் செயல்படுத்தப்படுகிறது என்றார். பல திட்டங்கள் மூலமாக மக்கள் இன்றைக்கு நலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் திட்டங்களையும் சாதனைகளையும் இன்றைக்கு மக்கள் பெற்றுக் கொண்டிருந்தாலும் அவருடைய உடலில் எந்தவித நோய்களும் இருக்கக்கூடாது. அப்படி நோய்கள் இருந்தாலும் அதை உடனுக்குடன் தீர்த்து வைக்கக்கூடிய நிலையில
அவர்கள் நலமோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நலமான தமிழகம் என்கிற இந்த திட்டத்தை இன்றைக்கு தொடங்கி வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு எனக்கு உருவாக்கி. இவ்விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அன்பரசன், MLA ராஜா, மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் சுப்புராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள கட்டப்பனை அருகே குடும்ப தகராறு காரணமாக தாய் 2 குழந்தைகளுடன் தீக்குளித்து இறந்தார். இடுக்கி மாவட்டம் கட்டப்பனையை சேர்ந்த கூலி தொழிலாளி மணிகண்டன் சில வருடங்களுக்கு முன்பு இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கீதாவுக்கும் திருமணம் நடைபெற்றது. மணிகண்டன் கூலி தொழிலாளி, இவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கின்றனர். கடந்த சில மாதங்களாக வறுமையின் காரணமாக இவர்களுக்கிடையே அடிக்கடி வாய் தகராறு ஏற்பட்டு வந்தது. நேற்று மணிகண்டன் வெளியில் சென்றிருந்த பொழுது கீதா தன் 2 குழந்தைகளுடன் தானும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். சம்பவ இடத்திலேயே கீதா மற்றும் குழந்தைகள் உடல் கருகி இறந்தனர். பொதுமக்களின் தகவலின் பெயரில் கட்டப்பனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 10 இளம் குழந்தையோடு 3 பேர் தீயில் கருகி இறந்த சம்பவம் இப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. തിരിച്ചു വന്നപ്പോൾ വാതിൽ തുറക്കാത്തതിനെ തുടർന്ന് അവർ വിവരം അറിയുകയും വിവരം അറിഞ്ഞ് മണികണ്ഠനും മറ്റാളുകളും വന്നെത്തി വാതിൽ ചവിട്ടി തുറന്നു നോക്കിയപ്പോഴാണ് 3 പേരും മരിച്ചതിന്റെ കിടക്കുന്നത് കാണപ്പെട്ടത്. சிதம்பரத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் கட்டி முடிக்கப்பட்ட 2 ஆண்டுகளே ஆன வடிகால் பாலம் உடைந்துள்ளது. சிதம்பரம் பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்து வரும் கடும் மழையால் நகரின் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நீர்நிலைகள் நிரம்பி வடிகால் மற்றும் பாசன வாய்க்கால்களில் தண்ணீர் பெருக்கெடுத்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் அவதி அடைந்துள்ளனர். நகரில் மக்கள் நடமாட்டம் குறைந்து இயல்பு வாழ்க்கை பாதித்துள்ளது. மழை தொடர்வதால் சிதம்பரம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சம்பா சாகுபடி வயல்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து மழை நீட்டித்தால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சிதம்பரத்திலிருந்து சிவஜோதி நகர் செல்லும் சாலையில் 2 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட வடிகால் பாலம் தற்பொழுது பெய்து வரும் கனமழையால் உடைந்துள்ளது. இதனால் அப்பகுதி மக்கள் நகர்பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். பாலம் வந்து கிட்டத்தட்ட கட்டி ஒரு 10 வருஷம் தான் ஆகுது. கிட்டத்தட்ட இங்க ஒரு 5500 மக்கள் 6000 மக்கள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாலத்தை வழியா தான் போகணும். இது இல்லாம ஸ்கூல் பள்ளி மாணவர்கள் இந்த வழியா தான் போறாங்க. உலக எய்ட்ஸ் தினத்தினை முன்னிட்டு கன்னியாகுமரியில் இருந்து சென்னை வரை செல்லும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சார சைக்கிள் பேரணி திருச்சிக்கு வந்து சேர்ந்தது. திருச்சியில் பல்வேறு பகுதிகள் வழியாக பிரச்சாரம் செய்து வந்த இந்த பேரணி இன்று காலை அண்ணா விளையாட்டு அரங்கத்திலிருந்து சென்னை நோக்கி புறப்பட்டது. திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் மகேசன் காசிராஜன் இந்த பேரணியை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தார். மேள காலம் முழங்க கொட்டும் மழையிலும் தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் பலர் இந்த சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டனர். சுமார் 50 இளைஞர்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி சைக்கிள் மூலம் சென்னையை நோக்கி புறப்பட்டனர். இந்த விழாவில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு திட்ட அலுவலர் விமல் சார்லஸ், சேவை தொண்டு நிறுவன இயக்குநர் டாக்டர் கோவிந்தராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சைக்கிள் ராலி இது வந்து ஃபார்ம் ஆஃப் அவேர்னஸ் ஜெனரேஷன் அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் யங் பீப்புள். இது வந்து திருச்சி மாவட்டத்தை மட்டுமல்லாது தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 37 இடங்கள்ல இந்த சைக்கிள் ராலியை பிளாக் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க சைக்கிள்ஸ் ஒரு 50 சைக்கிள்ஸ் பார்த்து அவங்க வந்து ஒரு ஷேஷ் போட்டு அவங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் அபிஷியல்ஸ் எல்லாம் சிக்னேச்சர் பண்ணி அதை எடுத்து அடுத்த டிஸ்ட்ரிக்ட் சைக்கிள்ஸ் வந்து அந்த இடத்துல மீட் பண்ணும்போது அவங்க கைட் படுகொலை செய்யப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் குடும்பத்திற்கு அக்கட்சி தலைவர் நல்லகண்ணு நிதி உதவி அளித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சில தினங்களுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி பிரமுகர் முருகன் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து அக்கட்சியினர் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தினர். இதில் கலந்து கொண்டு பேசிய அக்கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு, ரவுடிகளை காவல்துறையினர் ஒழிக்காவிட்டால்
கம்யூனிஸ்ட் கட்சியினரும் பொதுமக்களும் அந்த பணியை செய்வார்கள். காவல்துறையினர் கம்யூனிஸ்ட் பிரமுகரை படுகொலை செய்த குற்றவாளியை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் படுகொலை செய்யப்பட்ட முருகனின் குடும்பத்தினருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்க முடிவு செய்யப்பட்டு அதன் முதற்கட்டமாக 50,000 ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டது. கட்டுப்படுத்த ஏன் தவறுகிறார்கள் என்பதுதான் ஜாதிக்காரர்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கிறது. கச்சத்தீவு பகுதிகளில் வருடத்திற்கு 70 நாள் மீன் பிடிக்க அனுமதி பெற்று தர வேண்டும் என தமிழக மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். தமிழக மீனவ சங்க பிரதிநிதிகள் கச்சத்தீவில் மீன் பிடிக்கும் உரிமையை இந்திய மீனவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதனை வலியுறுத்துவதற்காகவும் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்துவதற்காகவும் இலங்கைக்கு பேச்சுவார்த்தை நடத்த சென்று வந்தனர். திருச்சி விமான நிலையம் வந்திறங்கிய அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், பகலில் கிடைத்த 2வது சுதந்திரம் எனும் அளவிற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தால் பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் என மாநில தகவல் ஆணையர் சாரதா நம்பி ஆரூரன் தெரிவித்திருக்கிறார். தகவல் அறியும் உரிமை சட்டம் தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை நடத்துவதற்காக மாநில தகவல் ஆணையர் சாரதா நம்பி ஆரூரன் சேலம் வந்திருந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகவல் அறியும் உரிமை சட்டம் சிறப்பாக எந்தவித அரசியல் குறுக்கீடும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது. பகலில் கிடைத்த 2வது சுதந்திரம் எனும் அளவிற்கு இந்த சட்டத்தால் பொதுமக்கள் பயனடைந்து வருகின்றனர் என்று கூறினார். நிகழ்ச்சியில் சேலம், கடலூர், விருத்தாச்சலம், நாமக்கல், தர்மபுரி, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மீதான மேல்முறையீடு விசாரணை மனுதாரர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த விசாரணையின் பொழுது தவறான தகவல் அளித்த தாசில்தார் ஒருவருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தார் மாநில தகவல் ஆணையர். புறம்போக்கு நிலங்களை வசதி படைத்தவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்க முயன்ற அதிகாரிகளை விரட்டி அடித்தனர் பொதுமக்கள். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பரளிப்புதூர் அருகே உள்ள கண்ணாடி மனை பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக 80 குடும்பத்தினர் மானாவாரி விவசாயம் செய்து வருகின்றனர். 190 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த புறம்போக்கு நிலத்தை நிலமற்ற ஏழை விவசாயிகளுக்கு தமிழக அரசின் 2 ஏக்கர் இலவச நிலம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தங்கள் இலவசமாக வழங்குமாறு இவர்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் வசதி படைத்த பலர் உட்பட 233 பேருக்கு இந்த நிலங்களை 2 ஏக்கர் இலவச திட்டத்தின் கீழ் அதிகாரிகள் பட்டா வழங்கியுள்ளனர். இந்த நிலங்களை அளந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு பிரித்து கொடுப்பதற்காக நத்தம் வட்டாட்சியர் முனியாண்டி தலைமையிலான அதிகாரிகள் கண்ணாடி மலைக்கு சென்ற பொழுது அவர்களை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு அந்த நிலங்களை பிரித்து கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் நிலத்தை அளக்கும் பணியை தற்காலிகமாக கைவிட்டு திரும்பி சென்றனர். எங்களுக்கு காடு, நாங்க விவசாயம் பண்ண காடு எங்களுக்கு தேவை. எங்களுக்கு அரசாங்கம் கேட்டு கொடுக்கணும். கஷ்டப்பட்டு அதுல எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி விரட்டுறாங்க, ரிசர்வ் வச்சு மிரட்டுறாங்க. எங்களுக்கு நாங்க அதை பலன்படுறது எங்களுக்கு தேவை. ஆனா தேவையில்லை. சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர் வழங்கி வரும் கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரி நிரம்பி வடிவதால் 500 வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இந்த ஏரிக்கு வினாடிக்கு 10,000 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஏரியின் பாதுகாப்பு கருதி வெள்ளியங்கால் ஓடையில் தண்ணீர் முழுமையாக திறந்துவிடப்பட்டுள்ளது. வினாடிக்கு 6,000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் நந்திமங்கலம் பகுதியில் சுமார் 500 குடிசைகள் வெள்ளத்தால் சூடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் முதலைகள் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சத்தோடு வீட்டை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றுள்ளனர். அந்த பகுதியில் உள்ள மேலும் பல கிராமங்கள் வெள்ளத்தால் சூடும் அபாயம் உள்ளதால் அரசு அதிகாரிகள் நிலைமையை சமாளிக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். தொடர் மழையால் நெய்வேலி நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தில் நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் நிலக்கரி போதிய கையிருப்பு உள்ளதால் மின் உற்பத்தியில் பாதிப்பு இருக்காது என NLC நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு,
தென்னை விவசாயிகள் நலவாரியம் சார்பில் தென்னை சாகுபடி விவசாயிகள் பங்கேற்க கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஈரோட்டில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சவுண்டையா, தென்னை மரம் உயர்ந்துள்ளதை போல தென்னை விவசாயிகளின் வாழ்க்கை நிலையும் உயர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாரியத்தை அரசு தொடக்கியுள்ளது. மக்களுடைய தேவை என்ன, மக்கள் அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ளவே இதுபோன்ற கருத்தரங்குகள் நடத்தப்படுகின்றன என்று குறிப்பிட்டார். மக்களுக்கு என்ன வேண்டும், மக்களுடைய தேவை என்ன அப்படின்றத தெரிஞ்சு மக்கள் அரசிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்கள், இந்த வாரியத்தை சேர்ந்த அல்லது வாரியத்தை சேராத தென்னை விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் பெரம்பலூர் மாவட்டம் நாரணமங்கலம் கிராமத்தில் MRF டயர் தொழிற்சாலைக்கு நிலம் வாங்கி கொடுத்ததில் ரியல் எஸ்டேட் நிறுவனம் ஏழை விவசாயிகளை ஏமாற்றியதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 600 ஏக்கர் விவசாய நிலங்களை கிரீன் ஹவுஸ் புரோமோட்டர்ஸ் ரியல் எஸ்டேட் நிறுவனம் MRF டயர் தொழிற்சாலைக்காக வாங்கி கொடுத்தது. இப்பகுதி விவசாயிகளிடம் 1 ஏக்கர் 40,000 ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரை ஆளுக்கு தகுந்தாற்போல் விலை கொடுத்து வாங்கியது. நிலம் கொடுக்க மறுத்த சில விவசாயிகள் மிரட்டி பணிய வைக்கப்பட்டனர். பிறகு கிரீன் ஹவுஸ் நிறுவனம் இந்த நிலங்களை MRF டயர் நிறுவனத்திற்கு 15 லட்சம் ரூபாய் வரை விற்றுள்ளனர். இந்த நிலங்களுக்கு உரிய விலை கிடைக்காத விவசாயிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தங்கள் நிலத்திற்கு உரிய தொகையை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை நிறைவேற்ற தவறினால் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தப் போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். என் மேல தீண்டாமை கேஸ் போட்டு 15 நாள் நான் உள்ள இருந்துட்டு வந்தேங்க. வண்டி லாரி வச்சிருக்குங்க. நீ நிலம் கொடுக்காட்டி நான் அதுல கஞ்சா கடத்தன கேஸ் போடுவேன், சந்திரகட்ட கடத்தன கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மிரட்டினாங்க. உள்ள இருந்து ஜாமீன்ல மணி சாயந்தரம் ஒரு 5:30 மணி வாக்கில் அங்க இருந்து அழைச்சிட்டு வந்துங்க. ரிஜிஸ்டர் ஆச்சுல 9 மணிக்கு ரிஜிஸ்டர் பண்றாங்க. என்னோட நிலத்தை கையகப்படுத்துறாங்க. தென்னிந்திய பல்கலைக்கழக அணிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டி சென்னையில் தொடங்கியுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள சத்யபாமா கல்லூரி வளாகத்தில் தென்னிந்திய பல்கலைக்கழக அணிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டிகள் தொடங்கின. 7 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டிக்கு ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, தமிழகம் உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலிருந்து வந்த 75 பல்கலைக்கழக அணிகள் கலந்து கொள்ள உள்ளன. இறுதிப் போட்டி டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்று முக்கிய இடங்களை பிடிப்பவர்கள் அகில இந்திய அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள தேர்வு செய்யப்படுவார்கள். தொடர்வது விளையாட்டு செய்திகள். சீனாவின் குவாங் நகரில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 14 தங்கப் பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 6வது இடத்தை பிடித்தது. இதற்கு முன் இந்தியாவில் 1982ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆசிய விளையாட்டுப் போட்டியில் 13 தங்கப் பதக்கங்களை பெற்றதே அதிகபட்ச சாதனையாக இருந்தது. அடுத்து ஆசிய விளையாட்டுப் போட்டி தென்கொரியாவில் 2014ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது. இனி இன்றைய ஆபரண தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரத்தை பார்க்கலாம். தங்கம் விலை இன்று சற்றே குறைந்துள்ளது. 22 கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை 1903. நேற்றைய விலையை விட இன்று கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்துள்ளது. 1 பவுண்ட் தங்கம் 15,224 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. 1 கிராம் வெள்ளியின் விலை 44 ரூபாய் 50 காசுகளாக உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. மீண்டும் 3 செய்திகள் நாளை இரவு 8:30 மணிக்கு. வணக்கம்.